2025ல ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு சூப்பராக வெப்சைட் க்ரியேட் பண்ண முடியுமா? முடியுங்க. ரொம்ப ஈஸி. வேர்ட்ப்ரெஸ் யூஸ் பண்ணி சூப்பராக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணலாம். 2025ல வெப்சைட் அப்படிங்கிறது மஸ்ட் எல்லா பிஸ்னஸுக்குமே. வேர்ட்ப்ரெஸ்ஸோட ஸ்கோப் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. எல்லா கம்பெனியும் வேர்ட்ப்ரெஸ் டெவலப்பரை ஹையர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வேர்ட்ப்ரெஸ் டெவலப்பருக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது. டிமாண்ட் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் தான் வேர்ட்ப்ரெஸ். இந்த வீடியோவில் எப்படி ஒரு 10 to 15 மினிட்ஸில் சூப்பர் கூலான ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப் உங்கள் கூடையே நானும் க்ரியேட் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாப்பி நியூ இயர் அண்ட் வெல்கம் டு டெக்கி லைவ். ஒரு வெப்சைட் அப்படின்னாவே டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் இது ரொம்ப முக்கியம். டொமைன் அப்படிங்கிறது உங்கள் வெப்சைட்டோட அட்ரஸ். ஃபார் எக்ஸாம்பிள் google.com, facebook.com, lavanya.com இந்த மாதிரி ஒரு நேம், ஒரு வெப்சைட்டோட நேம் இருக்குங்கள, அதுதான் டொமைன். அந்த நேமை வச்சு தான் யாராக இருந்தாலும் உங்கள் வெப்சைட்டுக்கு ஈஸியாக நேவிகேட் ஆகிட்டு வருவாங்க. அடுத்தது ஹோஸ்டிங். ஹோஸ்டிங் அப்படிங்கிறது உங்கள் வெப்சைட்டில் ஸ்டோர் பண்ணக்கூடிய, இப்போ ஒரு வெப்சைட்டில் டிஸ்பிளே பண்ணுறோம், கண்டென்ட்லாம் டிஸ்பிளே பண்ணுறோம், அந்த கண்டென்ட்லாம் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும்ல, ஒரு ஸ்பேஸ் வேணும்ல, அதுதான் ஹோஸ்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீடு எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டோட அட்ரஸ் டொமைன். ஏன்னா அட்ரஸை வச்சு தான் உங்கள் வீட்டுக்கு நேவிகேட் பண்ண முடியும். ஆனால் உங்கள் வீடு இருக்கக்கூடிய ஒரு லேண்ட் இருக்குல்ல, அதுதான் ஹோஸ்டிங். ஏன்னா அதில் தான் உங்கள் வீட்டுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் போட்டு ஒரு வீடு கட்டியிருப்பீங்க. அந்த வீட்டுக்குள்ளே உங்கள் ஸ்டப்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ஒரு ஸ்பேஸ், எந்த ஸ்பேஸில் நம்ம கண்டென்ட்டை வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஹோஸ்டிங். ஸோ இந்த டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் இதை ரெஜிஸ்டர் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இந்த வீடியோக்கு கீழே ஒரு லிங்க் இருக்கும். ஹோஸ்டிங்கர் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் கீழே இருக்கக்கூடிய கூப்பானையும் காப்பி பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா 7% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். டெக்கி லைட் அப்படிங்கிறத காப்பி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிக் யோர் பர்ஃபெக்ட் பிளான் அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சர் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்ணை மூடிட்டு இந்த ப்ரீமியம் பிளான் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நான் ஒரு பிஸ்னஸ் ஓனர், ஒரு வெப்சைட் மட்டும்தான் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த பிளான், சிங்கிள் பிளான் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃப்ரீலான்சர் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா ஒரு வெப்சைட் வச்சு ட்ரை பண்ணாதீங்க. நிறையா வெப்சைட் நீங்கள் க்ரியேட் பண்ணி லேர்ன் பண்ணி பார்க்கணும். அதுக்கு ஒரு பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் தான் இது. ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரீமியம் செலக்ட் பண்ணி சூஸ் பிளான் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோ வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்கே நிறையா டெம்ப்ளேட்ஸ் வேணும். நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட ப்ராஜெக்ட்ஸ் கேட்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்ன க்ரியேட் பண்ணியிருக்கீங்கிறது பார்ப்பாங்க. அதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு லாங் டேர்மாக போகும்போது பெனிஃபிட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ லாங் டேர்மாக நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு கூப்பான் கோட் இருக்குங்களா, ஹேவ் அ கூப்பான் கோட், அதை கிளிக் பண்ணி நம்ம காப்பி பண்ணி வச்சுருக்க கூப்பான் கோடை ப்ளேஸ் பண்ணி அப்ளை கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மந்த்லி 138.57, ஒரு மாதத்துக்கு நீங்கள் 140 ரூபா தான் நம்ம பே பண்ண போகிறோம். இப்போல்லாம் ஒரு பிரியாணி காஸ்ட்டு கரெக்டுங்களா? இதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸையுமே நீங்கள் ஆரம்பிக்கலாம். இதை விட கம்மியான பட்ஜெட்டில் எந்த ஒரு பிஸ்னஸுமே இப்போ இருக்கிற பீரியடில் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் வர்த் இன்வெஸ்ட்மெண்ட். கண்டிப்பாக இந்த 2025ல் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இங்கே கண்டினியூ அப்படிங்கிறது கொடுங்க. உங்களோட இமெயில் ஐடியெல்லாம் கொடுத்து பேமெண்ட்லாம் முடிச்சுட்டு டேஷ்போர்ட்குள்ளே வாங்க. டேஷ்போர்டில் வந்ததுக்கப்புறம் எப்படி ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களோட ஹோஸ்டிங்கர் அக்கௌண்ட்குள்ளே வந்துக்கோங்க. இங்கே வெப்சைட்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆட் வெப்சைட் அப்படிங்கிறது கொடுத்துடலாம். வேர்ட்ப்ரெஸ் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட வெப்சைட்டுக்கான க்ரெடென்ஷியல்ஸ் இங்கே பை டிஃபால்ட் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இதில் எந்த மாதிரி ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்கன்னா நம்ம க்ரியேட் பிளாங்க் சைட் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். அண்ட் ஏதாவது டொமைன் நேம் வச்சுருந்தீங்கன்னா அந்த டொமைன் நேமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. டொமைன் நேமுங்கிறது உங்கள் வெப்சைட்டோட அட்ரஸ். இந்த வீடியோவுக்கு நான் ஒரு டெம்ப்ரவரி டொமைன் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் யூஸ் டெம்ப்ரவரி டொமைன் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன்.
இப்போது நம்ம டெம்ப்ரவரி டொமைனில் WordPress இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. WordPress இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு சூப்பரான வெப்சைட் அதிலேருந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். இது வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்துக்கும். இது முடிச்சோன்னா நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இப்போ ஒரு டெம்ப்ரவரி டொமைனில் நம்மளுக்கு ஹோஸ்டிங்கிலேருந்து WordPress இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த டெம்ப்ரவரி டொமைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது கோல்ட் பபூன் அப்படின்றதுங்கள இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி விசிட் சைட் அப்படிங்கிறத கொடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் பிளான் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஏன்னா இது December 30, 2024 நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஒரு பேசிக் வெப்சைட் வந்து இங்கே இருக்குது. இப்போ இது எப்படி நம்ம ஒரு வெப்சைட்டாக க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ எந்த ஒரு வெப்சைட் நம்ம க்ரியேட் பண்ணோம் அப்படின்னாலும் அதுக்கு நம்மளுக்கு தீம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு தீமை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அப்பியரன்ஸ் போயிட்டு தீம்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. தீமுங்கிறது ஒன்றும் இல்லை, உங்களோட வெப்சைட்டுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட்ஸ். நம்ம ஒரு வீடு கட்டுறோன்னா என்ன, ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு அப்ரூவல்லாம் வாங்கி பண்ணுவோம். ஆனால் வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட ப்ளூ பிரிண்ட் இருக்கும். நம்மளுக்கு எந்த ப்ளூ பிரிண்ட் வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணி நம்ம வேணுங்கிற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அந்த ப்ளூ பிரிண்ட்ஸை கொடுக்குறது தான் தீம்ஸ். ஸோ இதில் போய்ட்டு ஆட் நியூ தீம்ஸ்ன்னு இருக்குது, செலக்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பாப்புலரான தீம் அண்ட் பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரா. இப்போ அஸ்ட்ராவை செலக்ட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் கொடுத்துடுங்க. இன்ஸ்டால் கொடுத்துட்டு ஆக்டிவேட் கொடுத்துடலாம். இப்போ அஸ்ட்ரா இன்ஸ்டால் ஆகிட்டு ஆக்டிவ் ஆகிடுச்சு. இப்போ ஆக்டிவ் தீமில் பார்த்திங்கன்னா அஸ்ட்ரான் இருக்குது. இப்போ நம்ம வெப்சைட்டை மாற்றி பார்ப்போம். ஃபஸ்ட் இனிஷியலாக 2024க்கான தீம் இருந்தது. இப்போ ஃப்யூச்சரில் நீங்கள் பார்க்கும்போது 2025க்கான தீம் வந்து இருக்கும். ஸோ இதை ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். இப்போ அஸ்ட்ரா தீம் வந்து அப்லோட் ஆகிடும். இது அஸ்ட்ரா தீமோட பிளாங்க் பேஜ். ஓகேங்களா? இப்போ இந்த பேஜை நம்ம ஒரு ப்ரொஃபஷ்னல் வெப்சைட்டாக நம்ம மாற்ற போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நம்ம ப்ளூ பிரிண்ட்ஸ்ன்னு சொன்னேன். இந்த ப்ளூ பிரிண்ட்ஸ் எல்லாம் எங்கே பார்க்க முடியும் அப்படின்னா இந்த ஸ்டார்டர் டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிறது தான் இருக்கும். வெப்சைட்டுக்கான ப்ளூ பிரிண்ட்ஸ் அதை நம்ம பார்க்கலாம். கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ப்ளக்இன். அந்த ப்ளக்இன் இன்ஸ்டால் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ ஸ்டார்டர் டெம்ப்ளேட் இன்ஸ்டால் ஆகிட்டு ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆப்ஷன் கேட்கும். ஏஐ யூஸ் பண்ணி எப்படி வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு கற்றுக்கணுன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இன்றைக்கி நம்ம கிளாசிக் ஸ்டார்டர் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு கிளாசிக் ஸ்டார்டர் டெம்ப்ளேட் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். பில்டு வித் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு கொடுத்தா இந்த மாதிரி பேஜ் பில்டர் கேட்கும். பேஜ் பில்டர் அப்படின்னா நம்மளுக்கு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டூல். ஸோ அதுக்கு நம்ம எலமெண்டார் நம்ம சூஸ் பண்ணிக்க போகிறோம். எலமெண்டார் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வெப்சைட்டை மைக்ரோசாஃப்ட் வேர்டில் எப்படி எடிட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி சிம்பிளாக எடிட் பண்ணி ட்ராக் அண்ட் ட்ராப் யூஸ் பண்ணி நம்ம வந்து வெப்சைட் க்ரியேட் பண்ண முடியும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம எலமெண்டார் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எலிமெண்டார் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா வெப்சைட் ப்ளூ பிரிண்ட்ஸ் டெம்ப்ளேட்ஸ்ன்னு சொல்லுவோம், எல்லாமே இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. இதில் வந்து ஃப்ரீ வெர்ஷனும் இருக்கும், ப்ரீமியம் வெர்ஷனும் இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி வெப்சைட் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஃப்ரீ வெர்ஷன். இங்கே ப்ரீமியம் அப்படின்னு இருக்குன்னா அது வந்து பெய்டு வெர்ஷன். இப்போ இதுலேருந்து உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு வெப்சைட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லாங்குவேஜ் டியூட்டர். இதை நான் வந்து கிளிக் பண்ணி நான் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணணும்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
எந்த கண்டென்ட்டாக இருந்தாலும் சரி, இது வந்து டியூட்டர் ரிலேட்டடான கண்டென்ட் இருக்குது, எனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கா, இந்த ப்ளூ பிரிண்ட் பிடிச்சிருக்காங்கிறத மட்டும் பாருங்கள். இந்த ப்ளூ பிரிண்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் பிஸ்னஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ளூ பிரிண்ட்டை நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ளூ பிரிண்ட் பிடிக்கல, நம்ம வேறு ஏதாவது செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா சிம்பிளி கேன்சல் கொடுத்துட்டு வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி தீம் தேவைப்படுது, எந்த மாதிரி பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க, எந்த மாதிரி வெப்சைட் நம்ம வந்து க்ரியேட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குட் புக்ஸ் அண்ட் ஃப்ரெஷ் காஃபி அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து லைப்ரரி கேஃபேன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு வெப்சைட் நீங்கள் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், கண்டென்ட்லாம் ஓகே அப்படின்னா ஓகே. இது வந்து ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட்டோட ஒரு குட்டி காஃபி ஷாப்போட வெப்சைட் மாதிரி இருக்குது. ஜஸ்ட் அவங்களோட மெனு வந்து கொடுத்துருக்காங்க, ஆர்டர் பண்ணுற மாதிரியெல்லாம் இல்லை, ஜஸ்ட் மெனுவை டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி ஒரு வெப்சைட் நான் கஸ்டமைஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இங்கே லோகோவை அப்டேட் பண்ணணுன்னா உங்கள் லோகோவை இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் வேறு மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? ஸோ எந்த மாதிரி ஃபாண்ட் நீங்கள் சூஸ் பண்ணணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபாண்ட்டோட நேம் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணுவாங்க. அண்ட் கலர் காம்பினேஷனில் ஏதாவது நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் மாற்றிக்கலாம். உங்கள் வெப்சைட் எது நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு உங்கள் இது வந்து ஒரு காஃபி ஷாப்புக்கான ஒரு ஒரு வெப்சைட். ஆனால் இதுவே நீங்கள் வேறு ஏதாவது ஒரு இதுக்கு கஸ்டமைஸ் பண்ணணும் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஒரு லுக் அண்ட் ஃபீல் கலர் காம்பினேஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ க்ரீன், இப்போ ஏதாவது ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கீங்க, அதை டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த க்ரீன் மாதிரி வச்சுக்கலாம். இல்லை உங்கள் தீமுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த வெப்சைட்டுக்கு நான் வந்து இந்த க்ரீன் கலர் நான் கொடுக்குறேன். இப்போ கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துடலாம். அண்ட் இதில் என்னென்ன ப்ளகின் பை டிஃபால்ட் இந்த பேஜுக்கு வந்து தேவைப்படுமோ அதை செலக்ட் பண்ணியிருப்பாங்க. பேஜ் பில்டர், காண்டாக்ட் ஃபார்ம். இது போக வேறு ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பட் இது எப்போ வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம், இப்போவே பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ உங்கள் வெப்சைட் டெவலப் ஆக நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கிப் திஸ் ஸ்டெப் அப்படிங்கிறது கொடுத்துடலாம். இங்கே இருக்க செக் பாக்ஸை கொடுத்துட்டு சப்மிட் அண்ட் பில்ட் மை வெப்சைட். இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்கனாலும் கொடுக்கலாம், கொடுக்கலினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது மேண்டேட்ரி கிடையாது. இப்போது நம்ம செலக்ட் பண்ண ப்ளூ பிரிண்ட், அதாவது வெப்சைட் டெம்ப்ளேட் நம்மளோட டெம்ப்ரவரி டொமைனில் லோட் ஆக போகுது. இப்போ இருக்கக்கூடிய டெம்ப்ரவரி வெப்சைட் என்னன்னு இருக்கு, வெறும் பிளெயினாக ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டை மட்டும் டிஸ்பிளே பண்ணுது. இப்போது இந்த டெம்ப்ளேட்டை லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த வெப்சைட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃப்ரெஷ்ஷாக ஒரு டேப்பில் ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். 28 செகண்ட்ஸில் சூப்பராக ஒரு டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி உங்கள் வெப்சைட்டை அப்டேட் பண்ணிட்டோம். இப்போ வெப்சைட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா? வியூ யுவர் வெப்சைட் அப்படிங்கிறத கொடுக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேஜில் லோட் ஆகும். இது வந்து பார்த்தீங்களா, நம்ம சூஸ் பண்ண டெம்ப்ளேட் அவ்வளோ அழகாக டிஸ்பிளே ஆகிருக்கு. இப்படி இருந்த வெப்சைட்டை இப்படி வித்தின் ஃபியூ கிளிக்ஸில் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இனி இதில் இருக்க கண்டென்ட்டை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எடிட் பண்ணுறது தான். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி எலிமெண்டார் யூஸ் பண்ணும்போது இந்த கண்டென்ட்டை எடிட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஸோ எந்த பேஜ் நீங்கள் எடிட் பண்ணணுமோ அந்த பேஜுக்கு போய்க்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம், மெனு இது வந்து ஒரு சிங்கிள் பேஜ் வெப்சைட்டாக இருக்குது. ஓகே, இதுதான் மெனு பேஜ். இப்போ மெனு பேஜுக்கு போகிறதுனாலும் போய்க்கலாம். ரிவ்யூஸ், உங்களுக்கு எந்த பேஜ் எடிட் பண்ணணுமோ அந்த பேஜுக்கு போய்க்கோங்க. எடிட் வித் எலிமெண்டார்னு இருக்குங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கண்டென்ட் அப்டேட் பண்ணுறதுக்கு நான் நோட் பேடில் இல்லை மைக்ரோசாஃப்ட் வேர்டில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். மைக்ரோசாஃப்டில் வர மாதிரியே ஒரு டைட்டில் டேப் வருது. இதில் போயிட்டு உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். சேஞ்ச் யுவர் கண்டென்ட்.
உங்களுக்கு எந்த லென்த்தில் வேணும், எந்த ஸ்டைலில் வேணும். இப்போ வந்து இது கண்டென்ட்டோட டைட்டில், இதே வேறு H1ல் கொடுத்துருக்காங்க, இது H3யாக மாற்றணுமா, நீங்கள் மாற்றிக்கலாம். யூஸ்வலாக ஹெட்டிங் இதெல்லாம் H1ல் கொடுக்குறது தான் நல்லது, அதனால H1லேயே கொடுத்துக்கோங்க. பட் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். அலைன்மெண்ட் சேஞ்ச் பண்ணுமா, நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டைப்போகிராஃபி சேஞ்ச் பண்ணுமா, ஃபாண்ட்டு, இந்த மேக்ஸிமம் இந்த ஃபாண்ட் அண்ட் கலர் எல்லாமே நீங்கள் கஸ்டமைசேஷனில் போய் சேஞ்ச் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா குளோபலாக நீங்கள் எடிட் பண்ணும்போது அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி எந்த டெக்ஸ்ட் எடிட் பண்ணுமோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா வரும். இப்போ பட்டன் எடிட் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணால் வரும். கண்டென்ட், ஸ்டைல், அட்வான்ஸ். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஷன் இது லிட்ரலி ஒரு மைக்ரோசாஃப்ட் வேர்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதை நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ இந்த இமேஜெல்லாம் மாற்றுறோம் அப்படின்னா அது மட்டும் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். இந்த இமேஜ் எங்கே இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். மேக்ஸிமம் இந்த மாதிரி இமேஜெல்லாம் பேக்ரவுண்டில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கண்டெய்னரோட ஸ்டைலில் போய் பாருங்கள். பேக்ரவுண்ட், இந்த கண்டெய்னர் ஸ்டைலில் பேக்ரவுண்ட் இல்லை. அப்போ அந்த பேரண்ட் கண்டெய்னரில் போய் பார்க்கலாம். பேரண்ட் கண்டெய்னர் ஸ்டைல், இங்கே பாருங்கள் கலர் இங்கே கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்ட் ஓவர்லேயில் இந்த இமேஜ் கொடுத்துருக்காங்க. இது மட்டும்தான் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும், இந்த இமேஜ் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. இது வந்து இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த nav யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மேக்ஸிமம் எந்த இடத்துல இருக்குதுன்னு நீங்கள் கிளிக் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டெய்னரில், அதாவது அவுட் சைட் கண்டெய்னரில், ஏன்னா இந்த கண்டெய்னர் இதுக்குள்ளே இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த கண்டெய்னர் எதை டிஸ்பிளே பண்ணுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஹைட் பண்ணி பாருங்கள். அப்போ இமேஜஸ் எல்லாம் வந்து எங்கே இருக்குதுன்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஹைட் பண்ணி எனேபிள் பண்ணி பார்க்கும்போது எந்த விஷயம் எந்த இடத்துல லொக்கேட் பண்ணியிருக்காங்கிறது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். அந்த லொக்கேஷனை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல கிளிக் பண்ணி அந்த இமேஜை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா 1920x1080 பிக்சல்ஸில் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இமேஜ் அப்டேட் பண்ணும்போது சேம் இமேஜில் வந்து நீங்கள் போடுங்க, சேம் சைஸில் வந்து இமேஜ் அப்லோட் பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இந்த வெப்சைட்டோட லுக்குக்கே சூப்பராக வந்து ஒரு இதோட வெப்சைட் சைஸுக்கே உங்களுக்கு நல்ல கண்டென்ட் வந்து இருக்கும். யூஸ்வலாக பிகினர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா நிறைய ஸ்பேஸ் இருக்குது, நம்ம வெப்சைட்டை காம்பேக்டாக வச்சுக்கலாம், சின்னது பண்ணுவாங்க. இந்த ஹைட்லாம் ரிடியூஸ் பண்ண பார்ப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு டிசைனர் ஒரு டெம்ப்ளேட் ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அது ஆப்வியஸாக மேக்ஸிமம் வெப்சைட்ஸ்க்கு ஒர்க் ஆகக்கூடிய கான்செப்டில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ பிகினராக இருக்கும்போது அதே டிஸ்டன்ஸ், அதே ஒயிட் ஸ்பேசஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த இமேஜ் அப்டேட் பண்ணுமோ அந்த இமேஜ் கிளிக் பண்ணி இது பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வந்துடுச்சு. மேக்ஸிமம் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய இமேஜ் அப்டேட் பண்ணுறது தான் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். மற்றபடி எந்த ஒரு விஷயத்தை அப்டேட் பண்ணுறதும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் பாக்ஸாக கொடுத்துருக்காங்க. அதாவது இமேஜும் இருக்கும், அதுக்கான டெக்ஸ்ட்டும் இருக்கும், அதுக்கான டைட்டிலும் இருக்கும். இது வந்து ப்ரைஸ். ஸோ இதே மாதிரி உங்களோட வெப்சைட்டையும் நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இந்த கண்டெய்னர் இப்போ பாருங்கள், இதை நான் ஹைட் பண்ணுறேன். இப்போ இந்த கண்டெய்னர் நான் ஹைட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த கண்டெய்னர் மாதிரியே இன்னொரு ஐட்டம் ஆட் பண்ணும் அப்படின்னா சிம்பிளாக எந்த கண்டெய்னர் உங்களுக்கு வேணுமோ ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் கொடுத்துருங்க. அப்போ அதே மாதிரி கண்டெய்னர் வந்துடும். அண்ட் அதில் போயிட்டு எடிட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இருக்கிறத காப்பி பேஸ்ட் பண்ணி ரீயூஸ் பண்ணி நம்ம சூப்பராக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணிடலாம். இந்த மாதிரி வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். 2025 வெப்சைட்டுங்கிறது வந்து மஸ்ட்டு. எல்லா பிஸ்னஸும் கண்டிப்பாக வெப்சைட் வச்சுருக்கணும். ஃப்ரீலான்சருக்கான ஸ்கோப் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. வேர்ட்ப்ரெஸ் டெவலப்பர் வேணும் அப்படின்னு சொல்லி நிறையா பிஸ்னஸ் ஹையர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வேர்ட்ப்ரெஸ்ஸை டீட்டெயிலாக கற்றுக்கிட்டு உங்கள் கெரியரை குயிக்காக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய எங்கள் வெபினார் அட்டென்ட் பண்ணி எங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கள். See you inside the course. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Stay tuned with Effortlessly.